கருணாநிதி ஐயா அவர்களுடைய சீர்மையான திட்டங்கள் தான் தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாற்றியது. அவருடைய திட்டங்கள் சில காலத்திற்கு முன்னாடி 1980களில் வயதானவர்கள் கண்ணு தெரியாம போய் உழைக்க முடியாமல் போய் அதனால் சாப்பாடு இல்லாமல் இறந்தனர். நவீன வளர்ச்சி இல்லாத காலத்திலேயே கிராமம் முழுக்க ஒவ்வொரு கிராமம் முழுக்க சென்று இலவச கண் சிகிச்சை முகாம்களை ஒவ்வொரு தெருவிற்கும் நடத்திய பெருமை பெருந்தலைவர் தமிழின தலைவர் அன்பைய கருணாநிதி அவர்களை மட்டுமே சாரும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர், லண்டன் அந்த மாநகரங்களில் மட்டும் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் அமர்த்தி சென்னையை உலகம் முழுக்க திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக வடிவமைத்தவர் 1990களிலே என்றால் அது நம்மளுடைய தமிழின தலைவர் தன்மான செம்மல் கலைஞர் கருணாநிதி போட்ட ஒரு அடிப்படை மட்டுமே. அதை என்றைக்கும் தமிழக மக்களும் சரி சமத்துவ மக்களும் சரி மறக்க கூடாது. அனைத்து பேரும் அர்ச்சகர் ஆகலாம். சாதி மத பேதம் இல்லாத ஒரே கட்சி. அது கட்சி அல்ல, அது ஒரு கழகம், அது ஒரு குடும்பம். இதில் பல பேர் பல விமர்சனங்கள் செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து சமத்துவபுர பொதுமக்கள் உங்களுடைய சிந்தனைகள் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உரிமையுடனும் ரொம்ப தன்மானத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நீங்கள் எங்கும் கண்டிராத வகையில் சிறப்பு சலுகைகள் சமத்துவபுர மண்ணிற்கு வந்து கொண்டிருக்கிறது. கேட்டவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறது என்றால் சமத்துவபுரம் மற்ற ஊராட்சிகளை போல் அல்ல, மற்ற கிராமப்புறங்களை போல் அல்ல. சமத்துவபுரம் தமிழக முதலமைச்சரின் நேரடி கண் பார்வையில் இருக்கிறது என்பதை அண்ணனை போன்ற பெரிய மனிதர்களுடன் பேசும்போது நான் தெரிந்து கொண்டேன். அதனால சமத்துவபுர பொதுமக்கள் உங்களுடைய வாழ்வு மேன்மையடைய, உங்களுடைய தலைமுறைகள் தலை சிறந்து வாழ, உங்களுடைய தலைமுறைகள் தலை நிமிர்ந்து வாழ நீங்கள் எப்போதும் ஆதரிக்க வேண்டிய ஒரே சின்னம் நம்முடைய உதயசூரியன் 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 திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன்களின் பேராதரவு நம்மளுக்கு இருந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். இன்று எந்தவித செல்வமும் இல்லாத சுதாகரன் இன்று உங்கள் முன் இவ்வளவு தன்மானத்தோடு பேசுகிறேன் என்றால் கல்வி செல்வம் மட்டுமே. அந்த கல்வி செல்வத்தை கொடுத்தது நம்மளுடைய தமிழின தலைவர் பெருந்தலைவர் காமராசர் போட்ட விதை. அன்பு அண்ணன் சொன்னது போல அதையெல்லாம் மேம்படுத்தி தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியை கொண்டு வந்ததன் விதம்தான் இன்று ஒரு சாதாரண மனிதனாக இருந்து உங்கள் முன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கல்வியே அழியாத செல்வம். நான் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி சமத்துவ மக்கள் கல்வியை தொடர்ந்து பயணிக்க வேண்டும், கல்வியில் முன்னேற வேண்டும். ஏழ்மையை வீழ்த்தும் ஒரே ஆயுதம் கல்வியும் கடின உழைப்புமே என்று கூறி விழாவை தொடங்குகிறோம். நன்றி, வணக்கம்.